ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹாலிடே பார்த்தீங்களா? ஸோ ஃபிஷ்ஷு நிறையா வாங்கிட்டு வந்தாச்சு. அதை கழுவி எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டேன். அதன் பிறகு ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ணுறேன் பாருங்களேன். வறுக்கிறதுக்கு இதெல்லாம், அப்புறம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தலையும் வாழையும் விட்டுட்டு நல்லெண்ணெய் பீஸாக எடுத்து வைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேறு போட்டாச்சு. அதெல்லாம் வெட்டியே வாங்கிட்டு வந்துடுறது தான். இங்கே நமக்கெல்லாம் செய்ய முடியாது, கட் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ ஷார்ப்பாக நம்மள்ட்டெல்லாம் இது இல்லைல்ல. அந்த கத்தி அருவாமனைலாம் அவ்வளோ ஷார்ப் கிடையாது. பட்டு நம்ம வெட்டினோன்னா அப்படியே கொத்தன்னு ஆகிடும் அது அப்படியே. ஸோ வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா ஃபர்தராக இந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. அதான் ஈஸி. எங்கள் ஊரில் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு. பைசாவுக்கு தான். ஒரு கிலோவுக்கு 20 ரூபாயோ 25 ரூபாயோ. அப்போ 2 கிலோ மீன் இது. ஸோ கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டால் மஞ்சள் பொடி போட்டு தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். இந்த மீன் அவ்வளோ நல்லதுங்க நமக்கு. சரியா? அதாவது சீப்பாக கிடைக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸில் எதுவும் அவ்வளோ நல்லது பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது இதில். என்ன பார்த்திங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ இந்த செப்பரேட் பண்ணிட்டேன் பாருங்களேன். இதெல்லாம் வந்து தலையும் வாலும் தான் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு. சரியா? இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை காமிக்கிறேன். ஒரே மாதிரி தானே அது, அப்படியே எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதான். பட் மீன் குழம்பு வைக்கிறது காமிக்கிறேன் என்னோடய மெத்தடில். ஒவ்வொருத்தரும் நல்லா சூப்பராக செய்வீங்க. இருந்தாலும் ஸோ ஃபிஷ்ஷோட அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோ. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டோட அந்த ஃபங்க்ஷனிங்கை வந்து ரொம்ப பக்காவாக பண்ணுது. இது கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் ஊற்றிப்போங்க. சில பேர் லெமன் போட்டுப்பாங்க, இஞ்சி பூண்டெல்லாம் போடுவாங்க. நமக்கு அது பழக்கம் இல்லை. புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட், அந்த புளி ஊற வைப்போம் இல்லையா குழம்புக்கு, அந்த எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் அதில் வந்து போட்டு பிணைஞ்சிப்போம். தென் உப்பு, மஞ்சள் பொடி. சரியா? ஆல்ரெடி உப்பு போட்டு 2-3 தடவை இதை கழுவிருப்போம் இல்லையா? அதில் உப்பு பார்த்து போடணும். ரொம்ப அரை உப்பாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. தென் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டில் அந்த ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சி வைப்போம். ஸோ அது அவ்வளோ தேவை இல்லையா? ஜீரகம் வேணும், சோம்பு வேணும், மிளகு வேணும் டெய்லி உடம்புக்கு. அப்போது அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வச்சிட்டோன்னா செப்பரேட்டாக தனித்தனியாக எடுத்து போட்டுக்க வேண்டியதில்லை. ஸோ அது எல்லா மிளகாத்தூள்லையுமே தனி மிளகாய்த்தூள் இருக்காது, நான் வச்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் போட்டு கலந்தே கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அந்த மிளகாய்த்தூள் தான். அதன் பிறகு அந்த புளித்தண்ணி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டாச்சு. ஓகேயா? ஸோ கிச்சனு கொடுமையாக இருக்குது. சரி, ஓகே. அது புளித்தண்ணி தான் ரொம்ப அதான் புளி எக்ஸ்ட்ராக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரியான புளி தான் பேஸ் இல்லை, அது நல்ல குவாலிட்டி புளியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, புளி எல்லாருமே நல்லதாக இருக்கும். இப்போ பனானாவில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது, அது மாதிரி புளியிலையுமே இருக்குது. சிலதெல்லாம் ரொம்ப சதைப்பட்டு உள்ளதாக இருக்கும், சிலது வந்து அந்த சீடு மட்டும் பெருசாக இருக்கும், தோலாக இருக்கும். ஸோ வந்து புளி வந்து நார்மலாக அந்த புளிப்பூசி கொடுக்குறது தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புது புளியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பழைய புளியாக இருந்தால் குழம்பு கொஞ்சம் பிளாக் அடிக்கும், அவ்வளோதான். ஓகே. ஆனால் வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய புளியெல்லாம் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி விட்ருவாங்க. பாக்கிக்கெல்லாம் சாம்பார், ரசத்துக்கெல்லாம் புது புளி வச்சுப்பாங்க. ஓகே. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷு ரொம்ப அந்த ஹெல்த்து, அது கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுது. அதில் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப பக்காவாக யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் பிரெயினுக்கு, அந்த பிரெயின் பண்ண வேண்டிய அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது லேர்னிங், மெமரி பவரு, லிசனிங், அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுது. பிரெயின் செல்ஸை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்குது. அந்த டிமென்ஷியா அப்படின்ற இந்த 3மே, இந்த லேர்னிங், மெமரி, லிசனிங் அதெல்லாம் குறையும் இல்லையா, அதெல்லாம் குறையாமல் பார்த்துக்குது. பிரெயினை வந்து ரொம்ப பக்காவாக எனர்ஜிஃபுல்லாக வச்சுக்குதுங்க. பிரெயின் செல்ஸை ரொம்ப பாதுகாக்குது. அண்ட் நான் சொன்ன ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹார்ட் ஃபங்க்ஷனிங். அப்போ கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றது ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதில் மீன் வந்து குழந்தையிலேருந்தே பிள்ளைங்களுக்கு பழக்கிடுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே பெரிய பிள்ளையாக போய் நம்ம பழக்கும் பொழுது அது ஸ்மெல்லு வருது, வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணிடணும், பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு மீன் ஊட்டி வளர்த்துற வேண்டியது தான். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸே சில பேர், இல்லை மேம் நான் அவங்க பழக்கம் இல்லை அப்படின்றான். அப்போ சின்னதுலேருந்தே பழக்கம் இல்லை அப்படின்றான். அப்போ நம்ம கையில் தானே இருக்குது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து நம்ம வந்து வளர்த்தோம். சைடில் புளித்தண்ணி, அதனால் அந்த மிளகாத்தூள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த புளி தண்ணியில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் புளி எடுத்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த சாரெல்லாம் உள்ளே போகும். இது தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டா மாங்காய் ரெடியாக இருக்குது. ஸோ மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு கிடையாது.
சரியா? ஆனால் சில ஏரியாவில் இந்த கத்திரிக்காயெல்லாம் போடுறாங்க அப்படின்றாங்க. பட் நமக்கு அப்படி பழக்கம் இல்லைங்க. தஞ்சாவூர் திருச்சி சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி மாங்காய் தான். மாங்காய், பச்சைப்பழம், மிளகாய், கருவேப்பிலை தான் மேஜராக இருக்கும் மீன் குழம்புனாலே. இப்போ அது புளி நல்லா அந்த அடியிலலாம் அந்த இது இருக்குல்ல, அதை தெளிய வச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக இருத்தாச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. அந்த புளி தண்ணி வந்து நிறையா புளின்றதுனால அந்த அசடு இல்லை, அந்த கொஞ்சம் இருக்கும் சக்கையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த புளி இருக்குது, அதில் என்ன பண்ணுறோம், அந்த மிளகாய்த்தூள் ஏற்கனவே நான் சொன்னாலே அதே மாதிரி காம்போசிஷனில் அரைச்ச மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ஓகே 2:1 ரேஷியோவில் கூட போடலாம். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா, இது வந்து கட்லா மீன் இல்லையா, வளர்ப்பு மீன் கெண்டை மீன், அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டால் மல்லித்தூள் போட்டேன், கொஞ்சம் மஞ்சள் பொடியுமே, ஓகேயா. அது போட்டு நல்லா கலந்து வச்சுக்க வேண்டியதான். இதில் அந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிணைஞ்சிடணும். ஓகே, அந்த சோர்ஸ் வந்து நல்லா வந்து உள்ளே ஊறிடணும். ஸோ இதுதான் பேஸு மீன் குழம்புக்கு. என்ன வெங்காயம் இல்லை, பச்சை மிளகாய், அந்த தக்காளி, அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஓகே. பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டேன், அப்புறம் தக்காளியையும் கட் பண்ணி அதில் போட்டுட்டு அப்புறம் நல்லா கையை விட்டு நல்லா கலந்துடணும். ஓகே, நல்லா கலந்துடணும். அதை செய்தாச்சு. அங்கே பாருங்களேன், பச்சை மிளகாயோட இதெல்லாம் வந்து மேலே மிதக்குது. அப்புறம் வெந்தயம், சோம்பு, வெங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். ஓகே, நான் சமையலுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ்ஜுக்கு அந்த மட்டனுக்கு வந்து நல்லெண்ணெய் போடுவேன். மீன் குழம்புக்கு கடலெண்ணெய் தான், அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தது. அது மாதிரி கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம், சோம்பு போட்டு தாளிக்கிறோம். ஓகே, எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், சோம்பு போட்டு அப்புறம் அந்த வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா வறுத்துக்க வேண்டியதான். அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக போகிற அளவுக்கு, ஓகேயா, ரைட்டு. அப்புறம் இந்த காக்னிட்டிவ் டிக்ளைன் அப்படின்றோம்ல, அந்த மெமரி, லேர்னிங், அறிவு சார்ந்த விஷயங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றாங்க. குயிக்காக இப்போ கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் டக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பான், ஒரு பையன் தெரியும் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாப்புல, சில பசங்களுக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அது மாதிரி அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து டெவலப் பண்ணுது அந்த ஃபிஷ்ஷில் உள்ள omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்ற விஷயங்கள், ஓகேயா. அப்புறம் நமக்கு தெரியும் இது விட்டமின் டி நிறைய இருக்குது. விட்டமின் டி வந்து கை கால் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அப்போது இந்த விட்டமின் டி சன்ஷைன் விட்டமின்னு சொல்லுவாங்க, இதுலேயும் ஃபிஷ்ஷில் இருக்குது அந்த விட்டமின் டி, ஓகேயா. அண்ட் ஆல்சோ இது வந்து இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுப்பா. அதாவது இம்யூன் ஃபங்க்ஷன்னா எப்படி சொல்கிறது, நமக்கு தெரியும், எதிர்ப்பு சக்தி சொல்கிறோம் இல்லையா, எந்த நோய் வந்தாலும் ஓரளவுக்கு பாடி வந்து தாங்கிக்கும் உடனே. இப்போ ஃபீவர் வருது, மழை பெய்யுது, ஒரு குழந்தைக்கு டக்குன்னு தும்மல் வந்துடும், இருமல் வந்துடும், ஜுரத்துக்கே போயிடுவான். அதே வீட்டில் இன்னொரு குழந்தைக்கு எதுவுமே ஆகாதுங்க. அதே மழை தான், அதே வீடு தான், அதே சாப்பாடு தான். அப்போ இவனுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் பக்காவாக ஒர்க் பண்ணுது. நல்லா சாப்பிட்றவனாக இருப்பான் இவன். நல்ல மீன், அதெல்லாம் நல்லா ஃபிஷ்ஷு, பால், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்றவனாக இருப்பான். அப்போ இவனுக்கு இருமலும் இல்லை, தும்மலும் இல்லை, ஃபீவர் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிள்ளைங்களை வளர்க்கணும், எல்லாமே கொடுத்து வளர்க்கணும். சின்னதுலேருந்தே வெந்நீர், ஹாட் வாட்ரு குடிக்க, ஹாட் வாட்ரு குளிக்க, ஹாட் வாட்ரு. அப்படியே எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க சென்னையில், மேகம் லைட்டாக கருத்தாலே தக்காளி வெங்காயத்தெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க பிள்ளைங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து நான் சின்ன பிள்ளை, அதெல்லாம் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல முடியல, பட் டக்குன்னு தோணுது இப்போது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு எல்லாமே கொடுத்து வளர்த்து தான் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணணும், சரியா. அதான் எதிர்ப்பு சக்தியை வந்து டெவலப் பண்ணணும். அப்போ அதான் மற்ற நோய்களிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். இல்லாட்டி எல்லா விதமான நோய்களும் நமக்கு ஈஸியாக வந்து பரவிடும், அட்டாக் ஆகிடும், ஓகேயா. இப்போ வெங்காயம் நல்ல பொன்விரலாக வந்த பிறகு இந்த கரைச்சி வச்சதை வந்து ஊற்றின பிறகு போதிய அளவு உப்பு போட்டிருக்காச்சு. ஓகே, அந்த மீன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவும் போதே நிறைய உப்பு போட்டோமா, அப்போது கொஞ்சம் பாதி அளவு உப்பு போட்டு, போதிய அளவு உப்பு போட்டு குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா பச்சை மிளகா தான் அது எண்ட் பாயிண்ட்டுங்க. அந்த அதில் உள்ள மசாலா பொருள்கள்லாம் கொதிஞ்சிருச்சா அப்படின்றதுக்கு அந்த பச்சை மிளகா தான் எடுத்து பார்க்கணும். எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தது. அந்த பட்டை மிளகா அந்த கலர் செய்தி தான் வெந்துருச்சு அப்படின்றது. அந்த எப்படிம்மா வெந்துட்டது பார்க்குறது அப்படின்னு நான் சின்ன வயதில் கேட்டதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. அந்த பச்சை மிளகா வந்து கலர் மாறிடுதுல்ல, அதான் வந்து எண்ட் பாயிண்ட். பச்சை மிளகா கிடைக்க மாட்டேங்குது, தேடிகிட்டே இருக்கேன். ஓகே, இது வந்து கலர் இன்னும் கொஞ்சம் இது வைக்கணும்னு நினைக்கிறேன். கலர் இன்னும் மாறலையா, மாறிடுச்சா? ஸோ கலர் மாறினது என்ன பண்ணலாம், மீன் போட்டுடலாம். இது கொஞ்சம் பெரிய பீஸஸாகவும் இருக்குது, அதனால் ஹெட் பீஸு நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிய வைக்கணும். இல்லை இந்த கடல் மீன் சின்ன மீனாக இருந்தால் வெந்துருச்சு பாருங்கள், பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு. ஸோ வந்து கடல் மீன், குட்டி மீன், சின்ன மீனாக இருந்தாக்கா சீக்கிரமாக பாயில் ஆகிடும், அப்படியே கரைஞ்சிரும், அப்படியே தெரித்து கரைஞ்சிரும். பட் இது அப்படி இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மீனை வந்து அள்ளி போடலாம்.
ஸோ இன்னும் கொதிக்கலையா? கொதிச்சிருச்சு. கொதிச்சதோடையே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். பச்சை மிளகா வெந்துருச்சு. ஸோ வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த மீனெலாம் வந்து அள்ளி போடலாம். ஸோ இதோட இன்னொரு யூசஸ் பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷு அயன் நிறைய இருக்குது இப்போ அதில். ஸோ அயன் நிறைய இருக்கிறதுனால இது அனீமியாவை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேயா? அனீமியாவை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அப்புறம் அது ப்ரோட்டீன் ரிச்சு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறனால தான் மசில்ஸ் ஆக்டிவிட்டி, மசில்ஸ் க்ரோத், அதான் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க, டாக்டர்ஸை கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் தி மசில் க்ரோத் அண்ட் ஆல்சோ இட் இம்ப்ரூவ்ஸ் தி நர்வஸ் சிஸ்டம். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது, நரம்புகளுக்கு நல்ல தெம்பு கொடுக்குது. அப்புறம் அந்த வளர்ச்சி, மசில் சதை வளர்ச்சி, கை கால வளர்ச்சி என்ன அதுக்கு தேவைப்படுது. அப்புறம் விட்டமின் டி இருக்கிறனால எலும்புகளுக்கு நல்லது. அதனால் ஈஸியாக டைஜஷன். இப்போ மட்டனோ சிக்கனோ சூப்போ என்ன அதில் பண்ணி கொடுக்கறத விட இந்த ஃபிஷ்ஷு கொடுக்கறனால ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஆல்சோ டைஜஷன் ஃபேக்டர் இதில் வந்து ஈஸியாக இருக்குது. ஓகே, ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடுது. சரியா? இப்போ இந்த மீன் நம்ம போட்டுட்டோம். ஒரு இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, தேங்காய் போடாத மீன் குழம்பு. சில ஏரியாவில் வந்து தேங்காயும் போடுவாங்க. இதில் நம்ம இப்போ பண்ணுறது வந்து தேங்காய் போடாத மீன் குழம்பு. சரியா? இப்போ ஃபிஷ்ஷு நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. நல்லா கொதிதானே எடுத்து பார்த்துக்கிட்டு அப்புறம் மாங்காய் போடணும். இந்த மாங்காய் வந்து ஒட்டு மாங்காய், அதனால் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதில் மீனை வந்து நல்லா முக்கால் பதத்துக்கு மீன் வந்த பிறகு நம்ம அந்த மாங்காய் போட்டுடலாம். அப்போ தான் மாங்காய் முழுசாக இருக்கும். இல்லாட்டி குழம்பு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். டேஸ்ட்டாக இருக்கலாம். மீன் குழம்பு மாங்காய்னாலே ஸ்பெஷல். பட் இங்கே கிடச்சது வந்து ஒட்டு மாங்காய் தான். பட் ஆக்சுவலாக அந்த நீலன்னு சொல்லுவோம் இல்லையா, குண்டு மாங்காய். ஸோ எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய கிடைக்கும். மீன் குழம்புனால இந்த குண்டு மாங்காய் தான் நீலம்னு சொல்லுவோம். நீல மாங்காய் பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காயும் மீன் குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த மாங்காய் போடும்போது குண்டு குண்டாக கரையவே கரையாது. ஓகே, அந்த மாங்காய் ஸோ சூப்பராக கரைஞ்சிருச்சுங்க. சூப்பராக மீன் குழம்பு ரெடியாகி விட்டது. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சமைச்சு இது மாதிரி சாப்பிடுங்க. ஓகேயா? ஸோ சிரமம் பார்க்காம நம்ம சமைச்சோன்னா கடையில் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் அந்த டேஸ்ட் வராது. நம்ம நிறையா கிடைக்காது. சும்மா கம்மியாக சாப்பிட்டு வரணும். பட் இங்கே வச்சு சாப்பிட்லாம். சரியா? மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு நிறைய இருக்குது. ஒரு 25 பீஸ் 30 பீஸ் வச்சுருக்கேன். அதையும் செய்யணும். சரியா? ஸோ மீன் அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு பழக்கி விட்டுறணும். அப்போ தான் வந்து மீனை வந்து சாப்பிடுவாங்க. பெரிய பிள்ளைய போய் பழக சொன்னாக்கா பழக முடியாது. எதையுமே சின்ன வயசுலேருந்தே நம்ம நல்ல விஷயங்களை சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க பெரிய பிள்ளையா போய் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். எதுவுமே நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அடுத்த ஜென்ரேஷன் போகிறது தானே. சரியா? அதுதான் நல்லவர்களும் கெட்டவர்களும் நாட்டில் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.